அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாநில உயர்நீதிமன்றம் பத்தியும், அட்வொகேட் ஜெனரல் பத்தியும் பார்க்க போறோம். எப்படி நம்ம உச்சநீதிமன்றமும், அட்டர்னி ஜெனரல் பார்த்தோமோ, அங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்ன அதிகாரம் இருக்கோ, அதே மாரி தான் இங்க மாநில அளவுல உயர்நீதிமன்றத்துக்கும், அட்வொகேட் ஜெனரலுக்கும் இருக்கும். அங்க எங்கெங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் வந்தாரோ, அந்த இடத்துல நீதித்துறையில குடியரசுத் தலைவருக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ, இங்க யாருக்கு இருக்குன்னா, ஆளுநருக்கு இருக்கும். ஓகேங்களா? அத நாம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்முடைய ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு 10th குடிமையியலில் லெசன் 3 மாநில அரசு 3.5 இருக்குது. 12th பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் லெசன் 4 இந்திய நீதித்துறை 4.4 இருக்குது. ஓகேங்களா? பாருங்க. அறிமுகம். உயர்நீதிமன்றம் பற்றி நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் பகுதி எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 6ல் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 214 237 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ மாநில நீதித்துறை, உயர்நீதிமன்றம் மட்டும் சொல்ல முடியாது, மாநில நீதித்துறையை பற்றி. அதுலேயே உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ மாநில நீதித்துறையை பற்றி இந்திய அரசியலமைப்பில் பகுதி 6 சட்டப்பிரிவு 214 237 வரைக்கும். அப்போ 214 232 வரைக்கும் உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மற்ற மாவட்ட நீதிமன்றங்கள், சார்புநிலை நீதிமன்றங்கள், இந்த மாதிரி துணை நீதிமன்றங்களை பற்றி சட்டப்பிரிவு 233 237 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்தளவுக்கு டீப்பாக பார்க்க வேண்டியதில்லை, லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மாநில நீதித்துறை அப்படின்னாவே சட்டப்பிரிவு 214 237 வரைக்கும். அடுத்தது பாருங்க. இப்போ கல்கத்தா நம்ம முன்னாடியே பார்த்தோம், நீதித்துறை பரிணாம வளர்ச்சியில் பார்த்தோம். கல்கத்தா, பம்பாய், சென்னையில் வந்து ஹைகோர்ட்டை அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்க? 1861 படி, 61 சட்டத்தின்படி எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1862 அமைச்சிருப்பாங்க. இது நம்ம முன்னாடி 1861 போட்டிருப்போம், இங்கே 1862 இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சட்டம் வந்து 1861, தோற்றுவிச்சது பார்த்தீங்கன்னா 1862. அப்போ தோற்றுவித்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவித்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862, சட்டம் 1861. ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1862 ஆண்டு ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க? கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவற்றில் இந்த 3லையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்டே, இது கேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. காலப்போக்கில் ஃபஸ்ட்டு 3 நீதிமன்றங்கள் தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஓர் உயர்நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு மாகாணத்துலேயும் ஒரு நீதிமன்றங்கள் வந்துச்சு. 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. அப்போ 1950க்கு அப்புறம் நிறைய உயர்நீதிமன்றங்கள் அங்கங்கே தோற்றுவிக்கப்பட்டது. சில நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாநிலங்களுக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் அந்த நீதிமன்றமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? மாநில அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றம். ஆனாலும் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள் மற்றும் மேற்பார்வையின் கீழ் தான் உயர்நீதிமன்றங்கள் செயல்படுது. இதுதான் ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்கிறோம். மாநில அளவில் உயர்நீதிமன்றம் தாங்க பெருசு. ஆனால் அந்த உயர்நீதிமன்றமே உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுதோ அதன்படி தான் செயல்பட்டாக வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இது அவ்வளோதான். இது சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். பகுதி 6 சட்டப்பிரிவு 214 to 237. ஃபஸ்ட்டு 1862 3 மாகாணங்களில் மட்டும்தான் உயர்நீதிமன்றம் இருக்குது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாகாணங்கள்லேயும் வருது. அப்புறம் அரசியலமைப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் எல்லா மாநிலங்கள்லேயும் வருது. இல்லாத மாநிலங்களுக்கு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை ஒரு பொது நீதிமன்றமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது காமன் ஹைகோர்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு அதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ கூட காமன் ஹைகோர்ட் இருக்கும், நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் சென்னை ஹைகோர்ட் இருக்குது. அந்த சென்னை ஹைகோர்ட் புதுச்சேரி இருக்குல்ல, புதுச்சேரி நம்ம என்ன சொல்லுவோம், யூனியன் பிரதேசம் சொல்லுவோம்ல, அந்த யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் சென்னை ஹைகோர்ட் தான் கோர்ட். ஓகேங்களா? அப்போ
2 மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது. இல்லைன்னா ஒரு மாநிலம் இன்னொரு யூனியன் டெரிட்டரிக்கு 2க்கு சேர்ந்து பொதுவான நீதிமன்றமும் இருக்குது. அப்படியும் இருக்குது. 2 மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றமும் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பாருங்க அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுது அப்படின்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. அரசமைப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் தனியாக இருக்கணும்னு சொல்லுச்சு. ஆனால் அதை திருத்தம் பண்ணியிருக்காங்க. எப்போ? 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956. அது என்ன சொல்லுதுன்னா இல்லை 2 மாநிலங்களுக்கு இல்லை 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்துக்கோ இல்லை இன்னொரு யூனியன் பிரதேசக்கோ 2க்கும் சேர்த்து ஹைகோர்ட் காமன் ஹைகோர்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. யார் அதை பண்ண முடியும்? இந்த 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து இது காமன் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? நிறுவுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது. அது கொடுத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1956. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன. பாருங்க, 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ். மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா இப்போதைக்கு 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதுல டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு டெல்லிக்கு தனியாவே டெல்லி யூனியன் டெரிட்டரி தானே, அதுக்கு தனியாவே ஹைகோர்ட் இருக்கு. மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, இன்னொன்று லடாக் ஒன்று. இது 2 யூனியன் டெரிட்டரி தான். இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை எப்படி பிரித்தாங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரியை பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக்கு. இந்த 2 யூனியன் டெரிட்டரிக்கும் காமனாக என்ன இருக்குது? ஹைகோர்ட் இருக்குது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனியாக ஹைகோர்ட் இருந்துச்சுல்ல. இப்போ இது 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாலும் இதுக்கு 2க்கும் காமனான ஹைகோர்ட் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 போயிடுச்சுங்களா? மீதி பார்த்தீங்க அப்படின்னா 5. இது நம்ம ஸ்கூல் புக்குடைய கண்டென்ட் 6 இருக்கும். மீதி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எல்லாமே பக்கத்தில் என்ன மாநிலங்கள் இருக்குதோ அதை காமன் ஹைகோர்ட்டை எடுத்துட்டாங்க. அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை காமனாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. ஓகேங்களா? அப்போ புதுச்சேரி என்னதுங்க? யூனியன் டெரிட்டரி தானே. அப்போ புதுச்சேரி அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி மற்ற மீதி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எல்லாமே தனக்கு பக்கத்தில் எந்த மாநிலங்கள் இருக்குதோ அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்தை தன்னுடைய அதாவது அவங்களுக்கு அது ஒரு காமன், தன்னுடையதுன்னு சொல்ல முடியாது, காமன். புரிஞ்சுதுங்களா? அப்போ 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அதில் ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லிக்கு தனியாகவே ஹைகோர்ட் இருக்குது. ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்கும் 2 யூனியன் டெரிட்டரி, அந்த 2க்கும் காமனான ஒரு ஹைகோர்ட் இருக்குது. மற்ற யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்குமே பக்கத்தில் என்ன மாநிலங்கள் இருக்குதோ அந்த மாநிலத்துடைய ஹைகோர்ட்டை அவங்க காமனாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல 5 ஒன்றிய, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள். இதை வேணால் இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இப்போ நான் சொன்னதை எழுதிக்கோங்க, எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு எது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எந்தெந்த யூனியன் டெரிட்டரி எந்தெந்த ஹைகோர்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றமே பொது நீதிமன்றம். அப்போ மேலே கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொதுவாக நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3க்குமே சண்டிகரில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் தான் இந்த 3க்குமே காமனான ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா
7 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல் பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக இருக்குது. இந்த கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இந்த 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது யூனியன் பிரதேசங்களில் டெல்லி மட்டும் 1966 முதல் தனக்கென தனி உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா. டெல்லிக்கு மட்டும் தனியாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது. ஓகேங்களா. மற்றதுக்கெல்லாம் யூனியன் டெரிட்டரி காமனாக போயிடுதில்ல, இன்னொரு ஸ்டேட்டோடைய ஹைகோர்ட்டை வந்து காமனாக எடுத்துக்குதில்ல. ஆனால் டெல்லிக்கு மட்டும் தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க 1966 முதல். அடுத்தது, ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. தெரியும். அதே மாதிரி எப்படி உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அப்புறம் பல நீதிபதிகள் இருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் தலைமை நீதிபதியும் பல நீதிபதிகளும் இருப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை மாறுபடும். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோங்க? 34. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் காமனாக கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை யார் தீர்மானிக்கிறா? குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை யார் தீர்மானிக்கிறது? பாராளுமன்றம் அவங்களுடைய சட்டத்தின் மூலமாக அது என்ன பண்ணுவாங்க? அதிகரிப்பாங்க. இப்போ தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர் நீதிமன்றங்கள். அப்போ ஏன்னா காமனான ஹைகோர்ட்டில் இருக்குல்ல, அதனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னா லீலா சேத். உயர்நீதிமன்றம் இந்த மாநிலன்ட்டு இல்லை, ஏதோ ஒரு மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா லீலா சேத். உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாண்டி. இவங்க தலைமை நீதிபதி, இவங்க நீதிபதி. ஏன்னா பெண் அப்படிங்கும் பொழுது யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதுதான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அப்போ 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுதான் காமன் ஹைகோர்ட்டை பற்றி பேசிச்சு. அப்புறம் எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த ஹைகோர்ட், இது வந்து இங்கே புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் நம்ம யூனியன் டெரிட்டரி பார்ப்போம்ல, அப்போ வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்கு எந்த ஹைகோர்ட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இது புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது. அந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை தீர்மானிப்பது வந்து குடியரசுத் தலைவர். இது எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். சரி, அடுத்தது நீதிபதிகளுடைய நியமனம். அங்கே உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே அந்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை யார் நியமனம் பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர். மாநிலம்னு வந்தோன்னே நீங்கள் ஆளுநர்னு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா. நீதித்துறை அப்படின்னாவே யார் தான் வருவாங்க? குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க எல்லாத்தையுமே நியமனம் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். கலந்தாலோசிக்கிறது அதை நம்ம தனித்தனியாக பார்த்துக்கணும். ஆனால் நியமனம் பண்ணுறது யார் தான்? குடியரசுத் தலைவர். அப்போ உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 216. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநிலத்தின் ஆளுநர் ஆகியோரை கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணும். குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணும். அவர் யாரை கலந்தாலோசிப்பார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எந்த மாநில உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியை நியமிக்கிறாரோ அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஆகியோரை கலந்தாலோசித்து என்ன பண்ணும்? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. இது என்னது? உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும். அப்போ உயர்நீதிமன்றத்தில் பிற நீதிபதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பிற நீதிபதிகளின் நியமனத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்கணும், அம்மாநில ஆளுநரை கேட்கணும் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரின் பரிந்துரைகளும் ஆலோசனைகளும் கேட்கப்படும். அப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் தான், பிற நீதிபதிகளும் குடியரசுத் தலைவர் தான். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநிலத்தின் ஆளுநரையும் கேட்கணும். அதே மாதிரி பிற நீதிபதிகள் நியமனம் பண்ணும் பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அம்மாநிலத்துடைய ஆளுநர் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவங்களுடைய பரிந்துரைகளை கேட்கணும். அங்கே மாதிரி கொலிஜியம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 222 என்ன சொல்லுது? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியினை மாற்றம் பண்ணலாமா? இன்னொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் பண்ணலாம். ஓகேங்களா. பாருங்க, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியினை அவரது அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம்.
அப்படி மாற்றும் பொழுது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கட்டாயம் கலந்து ஆலோசிக்கணும். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 222. அப்போ குடியரசுத் தலைவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை அவருடைய அனுமதி இல்லாமல் உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு உயர் நீதிமன்றத்திற்கு என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஆனால் அப்படி மாற்றுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, உச்ச நீதிமன்றத்தில் தற்காலிக தலைமை நீதிபதி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயே தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமிக்கலாம், குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 223. நீங்கள் இதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டிய, அதனுடைய ஆர்டிக்கல் யார் நியமிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி தற்காலிக நீதிபதிகளை நியமிச்சோல்ல, அதே மாதிரி இங்கே குடியரசுத் தலைவர் நியமிப்பார். சட்டப்பிரிவு 224. தற்காலிக தலைமை நீதிபதியும் சரி, தற்காலிக நீதிபதிகள், கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதிகளை யார் நியமிப்பாங்க, குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிக்கல் 224, 224. அங்கே 126, 127 அப்படி படிச்சிருப்போம். அங்கே தற்காலிக தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிச்சிருப்பாரு. தற்காலிக நீதிபதி யார் நியமிச்சிருப்பாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த அனுமதி வாங்கி யார் நியமிப்பாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இந்த இடத்துல கொஞ்சம் குடியரசுத் தலைவரே நியமிச்சுக்குவார், யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுங்க. நீங்கள் ரொம்ப உள்ளே போய் எப்படி அந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு லைட்டாக ஒரு சென்டென்ஸில் கொடுத்து கேட்டாங்கன்னா, அப்படியே கேட்டாலும் ஆர்டிக்கல் கேட்கலாம், யார் நியமிப்பாங்க அப்படின்னு தான் கேட்கலாம். அந்தளவுக்கு தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே பெருசாக இதில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கல், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 224A. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதல் பெற்று ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்போது நீதிபதியாக செயல்படுமாறு நியமிக்கலாம். ஆனால் இவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கருதப்பட மாட்டார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் அங்கே உச்சநீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதியாக நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இங்கேயே அப்படிதான், தற்போது ஒரு நீதிபதியாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை என்ன பண்ணலாம், நியமிக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன பண்ணணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் பண்ணலாம். ஆனால் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி வர்றார்ல, அவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஆனால் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் பண்ணினாலும் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கருதப்பட மாட்டார். சும்மா அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா தற்காலிக நீதிபதிகளுக்குள்ளதான் அடங்கும். வேலை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இங்கே உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிப்பார். அங்கே யார் நியமிப்பாங்க, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிப்பார். 2 பேருமே ஆனால் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த ஒப்புதல் வாங்கணும். அவ்வளோதான், அது மட்டும்தான் வித்தியாசம். ஓகேங்களா? இதில் நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, யாரை நியமிக்கிறா, ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். அப்போ இது எல்லாமே சட்டப்பிரிவு 216 என்ன சொல்லுது, சட்டப்பிரிவு 222 என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நியமிக்கிறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க, யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, சட்டப்பிரிவு 223 என்ன, 224 என்ன, அந்த தற்காலிக நீதிபதிக்குள்ளே தான் யார் வர்றாங்க, ஓய்வு பெற்ற. ஏன்னா தற்காலிக நீதிபதியாகவே யார் நியமிப்பாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தான் தற்காலிக நீதிபதிகளாகவே நியமிப்பாங்க. நம்ம உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார்னு போட்டிருக்கோம். அப்படின்னா கூடுதல் நீதிபதிகள், அதாவது பொதுவாக ஓய்வு பெறாமல் இருக்கக்கூடிய நீதிபதிகளை, கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. தற்காலிக நீதிபதிகளாக ஒருத்தர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் அவர்கிட்ட என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப டீப்பாக போகாதீங்க. இதெல்லாம் லைட்டாக ஒரு டைம் நீங்கள் கேட்குறீங்களா, அவ்வளோதான், அது ஞாபகம் இருக்கும், எப்போவுமே மறக்காது. அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதி என்னன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இது இருக்கணும். அடுத்தது ஆர்ஆர் கண்டிஷன், ஏதோ ஒன்றாவது இருக்கணும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும், இல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். இது கண்டிப்பாக இருக்கணும். இது 2ல் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கணும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் எவ்வளோ வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம், 62 வயசு வரைக்கும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள்னா 65, உயர்நீதிமன்ற நீதிபதினா 62.
சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவிக்காலம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரை பதவியில் நீடிக்கலாம். அடுத்தது பாருங்க, 15வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1963 படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. முன்னாடி 60ன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 15வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1963 என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஓய்வு பெறக்கூடிய அந்த வயதை 60லிருந்து 62ஆக என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. அடுத்தது இவர் பதவி விலகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும், குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும், ஆளுநர்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க முறையினை போல உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பாராளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பதவி நீக்கம் பண்ணாங்கல்ல, மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் விசாரணை குழுவுக்கு போய் அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை மூலமா அவங்கள பதவி நீக்கம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரிதான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் பாராளுமன்றம் கண்டன தீர்மானம் மூலம் என்ன பண்ணும், பதவி நீக்கும். இங்க சட்டமன்றம் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் பாராளுமன்றம் தான் கண்டன தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் பண்ண முடியும். மாநிலத்தில் இருக்கிறனால மாநில சட்டமன்றங்களுக்கு இங்கு உரிமை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி உயர்நீதிமன்றங்களின் நடத்தை பற்றி பாராளுமன்றத்திலோ இல்லை மாநில சட்டமன்றத்திலோ என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. எக்ஸப்ட் அந்த கண்டன தீர்மானத்தின் போது மட்டும் பேசிக்கலாம். அதை பற்றி பேசிதான் ஆகணும். ஆனால் அது இல்லாத டைமில் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. முன்னாடியே பார்த்தது தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் யாரு தான், பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்குது. எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஊதியம் மற்றும் படிகளை யார் நிர்ணயிக்கிறா, பாராளுமன்றம். அதே மாதிரிதான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஊதியம் மற்றும் படிகள் பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ 62 வயது வரை பதவியில் நீடிக்கலாம். 60லிருந்து 62 எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1963. அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் என்ன பண்ண முடியும், பதவி நீக்கம் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள். அங்கே உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்கள் பார்த்தோமா, தனக்கே உரிய நீதி வரையறை, அசல் அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தோம்ல, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கேயும் அவங்களுக்கு இருக்கும், உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கும். பாருங்க, தனக்கே உரிய நீதி வரையறை. பாருங்க, சென்னை, பம்பாய், கல்கட்டா நீதிமன்றங்கள் நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. அதாவது சென்னை, பம்பாய், கல்கட்டா இந்த நீதிமன்றங்கள் இருக்குல்ல, இதுக்கு நீதி வரையறை அதிகாரங்கள் நிறைய இருக்கு. அது கூட மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்குது. ஆனால் அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டும்தான் இருக்குது. மற்ற நீதிவரை அதிகாரங்கள் இருக்காது. இந்த அசல் நீதிவரை சில அதிகாரங்கள் இதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த 3க்கு அதிகமான அந்த அதிகார வரம்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு எதெல்லாம் இவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டீப்பாக போக வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை தான் விசாரிக்கும். மேல்முறையீட்டு வழக்குகள்னா இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு கீழே நிறைய மாவட்ட நீதிமன்றங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கிருந்து மேல்முறையீடு இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு வரும். அதை விசாரிப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. அப்போ தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னா இது 3 மெயின். இந்த 3க்கு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக சில விஷயங்களில் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள், இது மட்டும்தான் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரம் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். அப்போ மாகாண நீதிமன்றங்கள் இருக்கும் அதுக்கு கீழே, அந்த நீதிமன்றங்களுக்கும் தனக்கே உரிய நீதி வரையறை இருக்குது. அது எந்த கேஸில் மட்டும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதிகமாக தனக்கே உரிய நீதி வரையறைன்னா அந்த மாநிலத்துக்குள்ளே மட்டும்
இங்கே டைரெக்டாக அங்கே போக முடியும், அங்கே மட்டும்தான் நேரடியாக அங்கேயே போக முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்துடைய தனக்கே உரிய நீதி வரையறையை நல்லா பார்த்து வச்சுக்கணும் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையியல் குற்றவியல் இதையெல்லாம் விசாரிக்குது. வழக்குகள்னா உரிமையியல் வழக்குகளும் சரி, குற்றவியல் வழக்குகளையும் விசாரிக்குது. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து வரக்கூடிய மேல்முறையீடு வழக்குகளை விசாரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எதில் இதுக்கு அதிகாரம் இல்லை? இராணுவ தீர்ப்பாயங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆயுதம் சார்ந்த வழக்குகளை இது விசாரிக்க முடியாது. இதில் ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேராணை. நீதி பேராணை வழங்குறதுல எப்படி உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை வழங்குதோ அதே மாதிரி உயர் நீதிமன்றமும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக 5 வகையான நீதி பேராணைகளை வழங்க முடியும். நம்ம முன்னாடியே அந்த 5 வகை நீதி பேராணைகளை பற்றி அடிப்படை உரிமைகள் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்துட்டோம். அதனால் இங்கே லைட்டாக அதனுடைய பேர் மட்டும் சொல்கிற ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோரரி, கோவாரண்டோ. இதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு என்ன பேராணை அதிகாரங்கள் இருக்குது? அப்போ உயர்நீதிமன்றத்துடைய நீதி பேராணை வழங்கும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 226. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதி பேராணையை வழங்கக்கூடிய அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரங்களை உச்சநீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதனால தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறல்களுக்கும் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். அதாவது இது என்னன்னா ஆர்டிக்கல் 226, இன்னொன்று ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 222 படி ஹைகோர்ட்டு 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம். அதே மாதிரி ஆர்டிக்கல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டு பார்த்திங்கன்னா 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம். ஓகேங்களா? இதில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த 5 வகையான நீதி பேராணைகளை எப்போ வெளியிட முடியும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே. அடிப்படை உரிமைகளை ஏதாவது மீறப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட் ஏதேனும் ஒரு வகையான நீதி பேராணையை வெளியிட முடியும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். ஆனால் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் என்ன பண்ணலாம், நீதி பேராணைகளை வெளியிடலாம். சாதாரண சட்ட மீறல், அடிப்படை உரிமைகள் இல்லாத வேற பக்கம் உரிமைகள்ல இருக்குல்ல, அந்த சாதாரண சட்ட மீறல்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் உயர்நீதிமன்றத்தை போய் நாட முடியும். அவங்க நீதி பேராணையை நமக்கு வெளியிடுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது மீறப்பட்டால் தான் நம்ம உச்சநீதிமன்றத்திட்ட போக முடியும். அவங்க நீதி பேராணையை வெளியிடுவாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் நாம் போகலாம், அதே மாதிரி சாதாரண சட்ட மீறல் நடந்தாலும் நாம் போகலாம். அப்போ அவங்க நீதி பேராணைகளை வெளியிட்டு அந்த நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் அதாவது என்ன சொல்ல பாருங்க, நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இது ஃபுல்லாக அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இது என்னது, பேராணை அதிகாரங்கள். அடுத்தது ஆர்டிக்கல் 226 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்பார்வை அதிகாரம். இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது. அப்போ அந்த மேற்பார்வையிடுறது, அப்போ இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற சார்பு நீதிமன்றங்கள் இருக்கும், தீர்ப்பாயங்கள் இருக்கும், அதனுடைய பணிகளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம்
உயர் நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அடுத்தது பாருங்க, கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம் இருக்கு. அடுத்தது பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிடச் செய்தல், அதற்கும் அதிகாரம் இருக்கு. பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல், இதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் வந்து மேற்பார்வை பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெரீஃப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானிக்கிறது. நம்ம கீழ் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களெல்லாம் மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம், அவங்களுக்கான அவங்களுடைய அந்த கணக்குகளை பராமரிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறக்கூடிய அதிகாரம், இது மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா. கீழ் நீதிமன்றங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல். அப்போ உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் நீதிமன்றங்கள் இருக்கும், மாவட்ட நீதிமன்றங்கள், சார்பு நிலை நீதிமன்றங்கள், அந்த மாதிரி. அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துது பாருங்க. உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தவும் மேலும் மற்ற அதிகாரங்களையும் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸு, அப்புறம் ஜட்ஜஸ்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை எல்லாத்தையுமே யார் நியமனம் பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர். நீதித்துறையினாவே நம்ம குடியரசுத் தலைவர்னு நம்ம சொல்லி சொன்னோம். ஆனால் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் போன்ற கீழ் நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அந்த நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்கன்னா ஆளுநர் நியமிப்பார். இங்கே ஆலோசனைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தாண்டி ஆளுநர் நியமிப்பார். ஆனால் மாநில உயர் நீதிமன்ற அந்த தலைமை நீதிபதியை ஹைகோர்ட் கிட்ட என்ன பண்ணணும்? கன்சல்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஆளுநர் நியமிப்பார். கீழ் நீதிமன்றங்களுடைய அந்த மாவட்ட நீதிபதிகளுடைய அந்த நியமனம் அப்படிங்கிறது யார் பண்ணுவார்? ஆளுநர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற நீதிபதிகள் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான். ஆனால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கீழ் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்ற நீதிப்பணிகளுக்கு நியமனம் செய்வது குறித்தும் ஆலோசனைப்படுகிறது. மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்ற நீதிப்பணிகளுக்கெல்லாம் நியமனம் பண்ணுவாங்களே, கீழ் நீதிமன்றங்களாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கோர்ட்லேயே வந்து வேற போஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதையும் நியமனம் செய்வது குறித்தும் அவர்கிட்ட வந்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும். அவர் தான் என்ன பண்ணுவார்? அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி, நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம் மற்றும் ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது மாவட்ட நீதிபதிகள் நீங்களாக. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி, நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம், ஒழுங்கு குறித்து இது வந்து விவரிக்கிறது. எக்ஸப்ட் என்னதான்? மாவட்ட நீதிபதிகள். ஓகேங்களா. இந்த இடத்துல உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களின் அப்படின்னு போடணும். உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி, நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம் மற்றும் ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது. எக்ஸப்ட் இந்த மாவட்ட நீதிபதிகளை தவறுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை உயர் நீதிமன்றம் விசாரித்து கணிசமான கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை செய்வதால் வழக்கு தாமாகவே முடிவுக்கு வரும் அல்லது வழக்கின் தீர்ப்புடன் மீண்டும் சார் நீதிமன்றத்திற்கே அனுப்பப்படும். சார் நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வழக்கை உயர் நீதிமன்றம் விசாரித்து என்ன பண்ணும் அப்படின்னா குறுக்கு விசாரணை செய்யறதுனால வழக்கு தாமாகவே முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அது திரும்பவும் அந்த சார் நீதிமன்றத்திற்கே அனுப்பப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது போல உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும்? சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்துகின்றது. எப்படி வந்து உச்சநீதிமன்றம் எல்லா கோட்டையும் கட்டுப்படுத்துது, அதே மாதிரி மாநில அளவில் மாநில உயர் நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துது. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொன்னேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி, நியமனம், அதை பற்றி பாருங்க. உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி, நியமனம், அதை பற்றி பேசுது. இந்த பாயிண்ட் கூட விட்டுருங்க. ஓகேங்களா. இது லைட்டாக, ஏன்னா இங்கேயே நம்ம திரும்ப இதே தான் பார்த்துட்டோம். மாவட்ட நீதிபதிகள், கீழ் நீதிமன்ற நீதிபதிகள், அவங்கள வந்து நியமனம் பண்ணுறது, அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது, அது எல்லாமே ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. ஓகேங்களா.
அடுத்தது பாருங்க, இந்த சார் நீதிமன்றம் இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். உயர்நீதிமன்றம் சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்துகிறது. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக ரீட் பண்ணிக்கணும். மாவட்ட நீதிபதி கீழ் நீதிமன்றம்னு வந்தாவே ஆளுநர் அவங்க தான் நியமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். கீழ் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றம் கட்டுப்படுத்துது போதும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். எப்படி உச்சநீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் உயர்நீதிமன்றமும். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக அது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எல்லா தீர்ப்புகளையும் அச்சடித்து என்ன பண்ணுறாங்க, அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், இதுக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு யோசனை வரும். அப்போ நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட், இப்போ பாருங்கள், இப்போ ஏதாவது ஒன்றுனா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை தானே ரெஃபர் பண்ணுறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி சொன்னாங்க அப்படி நம்ம சொல்கிறோம். அதுதான் எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக, உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றம் ரெண்டுமே ஆவண நீதிமன்றம், இல்லைன்னா பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுடைய தீர்ப்பெல்லாம் அச்சடிக்கப்பட்டு. அடுத்தது நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னு நமக்கு தெரியும். நீதி புனராய்வு என்பது என்னதுங்க, சட்டங்கள் அரசமைப்பிற்கு சட்டங்கள், அதாவது மத்திய அரசோ மாநில அரசோ இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பை மீறினால் அதை செல்லாதாக்கக்கூடிய அதிகாரம் தான் நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம். இது உச்ச நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருப்பாங்க, உயர்நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம உயர்நீதிமன்றம் பார்க்குறங்காட்டி அதை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? நீதி புனராய்வு என்ற சொல் இருப்பினும் அரசியலமைப்பில் அது பயன்படுத்தலாம். அந்த வேர்டை நீதி புனராய்வு அப்படின்னு பயன்படுத்தலை. ஓகேங்களா? பாருங்க, சட்டப்பிரிவு 226 மற்றும் 27 உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக சொல்லுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சு இந்த ஆர்டிக்கல் உயர்நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 226 227. அப்போ உச்சநீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை பற்றி எந்த சட்டப்பிரிவு வெளிப்படையாக சொல்லுதுன்னு யோசிக்க வேணாம். ஓகேங்களா? அதாவது அரசியமைப்பில் அதை பற்றி கொடுக்கல, ஆனால் இன்டைரக்டாக நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சட்டப்பிரிவு 226 227 உச்சநீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. ஆனால் கேட்கலாம், எந்த 2 ஆர்டிக்கல் வெளிப்படையாக சொல்லுது நீதி புனராய்வு அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, 1976 நிறைவேற்றப்பட்ட 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது. ரொம்ப முக்கியமானதுங்க. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணுச்சுன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, இருப்பினும் 1977 43வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை கொடுத்துச்சு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும் சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வேண்டான்னு அதை கேன்சல் பண்ண சட்ட திருத்தம் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976. அடுத்த சட்ட திருத்தம் 43வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1977 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது எல்லாம் தான் உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள். மேல்முறை இது பாருங்கள், இதில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஹைலைட் பண்ணியிருக்கிறதே பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் என்னென்ன பார்த்தோம், லைட்டாக தான். தனக்கே உரிய நீதி வரையறையில் மெயினாக சென்னை, பம்பாய், கல்கட்டா. மற்ற நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை தான் விசாரிக்குது. அப்புறம் எதெல்லாம் நேரடியாக வருது, நேரடியான வழக்குகள் வருது அப்படின்னா இந்த உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் தான் நேரடியாக வருது. அப்புறம் மாகாண நீதிமன்றங்களுக்கு எது நேரடியாக வருது, எந்த வழக்கை அவங்க நேரடியாக எடுத்து தனக்கே உரிய நீதி வரையறையாக எடுத்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது லைட்டாக பார்த்தோமா. அடுத்தது மேல்முறையீட்டு நீதி வரையறைன்னா நமக்கு தெரியும், இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது. இது நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். பேரணை அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு 226, சட்டப்பிரிவு 32. உயர்நீதிமன்றத்திற்கு நீதி பேராணை வழங்குவதில் அதிகாரம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நோட் பண்ணுறது இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். பேரணை அதிகாரம்னு போட்டு சட்டப்பிரிவு 226 சுப்ரீம் கோர்ட், சட்டப்பிரிவு 226 ஹைகோர்ட், சட்டப்பிரிவு 32 சுப்ரீம் கோர்ட். இதை விட இது பெருசு அப்படின்னு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்? அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடும். சாதாரண சட்டம் மீறலுக்கு கூட என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடலாம். இது லைட்டாக எழுதி வச்சுக்கலாம், எழுதாமல் கூட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை விட இது பெருசுன்னு மட்டும் போட்டுக்கிட்டிங்கனாவே போதுமானது நோட்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும் பொழுது ஏன் இதை பெருசுன்னு நம்ம சொன்னோம், இதனால தான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது எழுத வேண்டியது கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது மேற்பார்வை அதிகாரம். இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக தாங்க இருக்குது, இது பெருசாக எதுவுமே இல்லை. அடுத்தது கீழ் மன்றங்களை கட்டுப்படுத்துதலில் அந்த ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. ஆளுநர் தான் நியமனம் பண்ணுறாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம், ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது ஆவணங்களுடைய பாதுகாப்பு பெட்டகமாக இதை நம்ம சொல்கிறோம். நீதி புனராய்வு அதிகாரம், அதில் இந்த சட்டப்பிரிவு 226, 227. அடுத்தது 42வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1976 வழங்கியது, குறைத்தது, நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்தது. 1977ஆம் ஆண்டு 43வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. யாருக்கு? உயர்நீதிமன்றத்திற்கு. இங்கே உச்சநீதிமன்றம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். அங்கே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பார்த்தோமா, அட்டர்னி ஜெனரல் பார்த்தோமா. இங்கே மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரோட ஆர்டிக்கல் என்னதுங்க? 76. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரோட ஆர்டிக்கல் 165. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாநில அரசாங்கத்திற்கு சட்டம் சம்பந்தமான விஷயங்களில் ஆலோசனை வழங்கவும், மாநில அரசின் சார்பாக சட்டம் தொடர்பான பணிகளை செய்யவும் மாநில தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார். மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். மாநில அரசின் உயர்ந்த சட்ட அதிகாரி பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். இவர் யார் நியமிக்கிறா? மாநில ஆளுநர். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர். ரெண்டே கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அதிகாரம் ஒன்று தான். ஆனால் அவங்க அங்கே மத்திய அளவில் ஹெட்டாக இருப்பாங்க, இவங்க மாநில அளவில் ஹெட்டாக இருப்பாங்க. அவ்வளோதான், ஆர்டிக்கல் மாறும். ஓகேங்களா, சரி. அப்போ இவங்களுக்கான தகுதி என்னவா இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது எல்லாத்துக்குமே கரெக்டு தான். சரி, அப்போ மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படுவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். எப்படி ஒருத்தர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆகணும்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அதே தகுதி அவருக்கு வேணும். அதே மாதிரி தான் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆகணும்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதி அப்படியே வேணும். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதி என்னது? இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்புறம் 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றிருக்க வேண்டும். இல்லைன்னா அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி தான். அதே தான், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அதே தகுதி அவருக்கு இருந்துச்சுன்னா அவரை ஆளுநர் என்ன பண்ணுவார்? நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா, ஆளுநர் விரும்பும் வரை அவர் பதவியில் இருக்கலாம். பதவி விலகணும்னு நினச்சார்னா அவர் யார்கிட்ட கொடுப்பாங்க? ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. மாத ஊதியம் யாரால் நிர்ணயிக்கப்படும்? ஆளுநர். அங்கே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கான ஊதியம் யாரால் நிர்ணயிக்கப்படும்? குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இவங்களுடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்த மாதிரி தான். ஆளுநர் அங்கே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணணும்ல. இங்கே ஆளுநர் என்னென்னலாம் சொல்கிறாரோ, சட்ட ரீதியில் என்னென்ன பணிகளை ஆளுநர் சொல்கிறாரோ அதை செய்யணும். அரசமைப்பில் இவருக்கு என்னென்ன பணிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவர் செய்யணும். யாருங்க? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். அங்கே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் செய்யணும். இங்கே ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஆளுநரால் ஒதுக்கப்படும் சட்டம் தொடர்பான பணிகளை மேற்கொள்கிறார். இன்னொன்று பாருங்க, சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொண்டு பேசுகின்ற அதிகாரம் உள்ளது. ஆனால் வாக்கெடுப்பில் வாக்களிக்க இயலாது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 177. ஆர்டிக்கல் 88 என்னங்க சொல்லுது? ஞாபகம் இருக்கா? ஆர்டிக்கல் 88 பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்
நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டத்திலோ அல்லது கூட்டுக்குழு கூட்டத்திலேயோ உறுப்பினராக கலந்து கொள்ளலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 88. அதே மாதிரி தான் இங்கேயும் சட்டமன்றத்தில் ஈரவைகளில் கலந்து கொண்டு பேசலாம். அதே மாதிரி கூட்டுக்குழு கூட்டத்திலையும் அவர் கலந்து கொள்ளலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 177. 88, 177. அடுத்தது 76, 165. இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுதான் எப்படி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே குடியரசுத் தலைவர், இங்கே ஆளுநர். ஆர்டிக்கல் மட்டும் அங்கே பார்த்திங்கன்னா 76, இங்கே 165, அங்கே 88, இங்கே 177. அவ்வளோதான். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். இந்த அதிகாரங்கள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்ட போதும். இதில் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப தயவு செஞ்சு எல்லா பாயிண்ட்டுமே எழுத வேணாம். ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த நோட்ஸ் மட்டும் நடத்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நடத்த அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ்லாம், முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் இதை விட நம்ம உச்சநீதிமன்றத்தில் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் அதிகமாகவே கொடுத்துருப்போம். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்ணிடுங்க, நல்லாவே பண்ணிடுங்க. சில ஃபேக்டெல்லாம் இருக்கும், ஆர்டிக்கல்லாம் கொஞ்சம் இப்போ படிக்கும் பொழுது குழப்பற மாதிரி இருக்குங்க. குழப்பற மாதிரி இருக்கிறதுனால அதை தயவு செஞ்சு படிக்காமையே விட்டுருங்க. படிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அந்த ஆர்டிக்கலை பின்னாடி கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு படிக்கும்போது ஒரு 10 ஆர்டிக்கல் அந்த பிடிஎஃப்பில் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர்டிக்கலை படிச்சுக்கோங்க. 5 ஆர்டிக்கலை விட்டுருங்க, பரவாயில்ல. அதை ரிவைஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஷின் டெஸ்ட் போடும் பொழுது அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே இவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கே படிக்காமல் விட்டுறாதீங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் என்ன தான் சொல்ல வர்றாங்களா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ணுறதை விட்டு போட்டு இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்னென்னலாம் சொல்ல வர்றாங்க, யார் யாருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, யார் நியமனம் பண்ணுறாங்க, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அதையெல்லாம் அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. நம்ம ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஆர்டிக்கலை கொஞ்சம் அப்பப்போ காலையில் டெய்லி ஒரு 2 ஆர்டிக்கல் 3 ஆர்டிக்கல் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கலாம். டெஸ்ட் போடும் பொழுது ஏதாவது தப்பாக போட்டிருந்தோம்னா அதை பார்க்கும் பொழுது அதை பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஆர்டிக்கல் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கே விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா முக்கியமான அந்த சில இதுக்கெல்லாம் ஆர்டிக்கல் புக்கில் இல்லைனாலும் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அதனால் அதுக்கு நம்ம ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். இதை மேட்ச்சில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெளியில் போகணுன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே போவாங்க தெரியுங்களா? ஆர்டிக்கலில் போயிடுவாங்க. அதுவுமே ஆர்டிக்கல் ஈஸியாக தான் கேட்பாங்க, மேட்ச்சில் வச்சு கேட்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம படிக்காத ஆர்டிகல்ஸாக இருந்தாலுமே அதை மேட்ச்சில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அதில் நமக்கு லைட்டாக இந்த ஆர்டிக்கல் இதை சொல்லுதுன்னு ஒரு 2 ஆர்டிக்கல் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக அங்கே மேட்ச் பண்ணிட்டு வந்துடலாம்ல. டேரெக்டான கொஷினில் தெரியாதுலேருந்து ஆர்டிகல்ஸில் வராது எப்போவுமே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்தாலும் நம்ம போட்டுடலாம். இதை நம்ம நல்லா படித்தோம்னா நம்மளால போட முடியும். ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி ஸ்கிப் பண்ணி போட முடியும். ஏன்னா பாலிட்டி கொஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் வெளியிலேருந்து கேட்குறது ஈஸியாக தான் கேட்பாங்க, டேரெக்டான கொஷினாக தான் கேட்பாங்க. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்க காரணம் சும்மா லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கஷ்டமான கொஷினை இதை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ஆர்டிக்கல் கேட்கலினா கூட இந்த ஆர்டிக்கல் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டிக்கல் தற்காலிக தலைமை நீதிபதியை பற்றி வருது, அப்போ இது வராதுன்னு உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ ஆர்டிக்கல் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ உங்களால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்பொழுது மெமரி ஆகுதோ அதை படிச்சுட்டு போக போக ரிவைஸ் பண்ண ஃபுல்லாக படிங்க. அட் அ டைமில் 100% அந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் பண்ணாதீங்க. அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் அப்படியே ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணும்பொழுது தான் படிக்க முடியும். அதை அப்போ படிச்சுக்கலாம். நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சியில் நம்ம எடுத்தோம்ல, அதெல்லாம் இப்போவே படிக்க வேண்டியதில்லை. போக போக தான் அதை படிச்சுட்டு போகணும். இப்போவே படித்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போக போக ரிவைஸ் பண்ண முக்கியமான பாயிண்டெல்லாம் அப்படியே எடுத்து படிச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம படிக்கிறதுல தாங்க இருக்குது. எவ்வளோ பாயிண்ட்ஸு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? நல்லா படிங்க.
கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. நடத்த நோட்ஸ் எடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.